mudra equal there is no mudra equal to கேச்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஆசனத்துல வந்து சித்தாசனம் சிறப்பு, அது போல முத்திரைகளில் சிறப்பான முத்திரை கேச்சரி அப்படிங்கிறது முத்திரையை பொறுத்த வரைக்கும் சுவாத்மநாம சூரி சொல்றது சிறப்பான முத்திரைகள். கும்பகத்துல கேவல கும்பகமும் தியானத்துல லயமும் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. there is no equal to சித்தாசனா, there is no equal to கேச்சரி முத்ரா, there is no equal practice like laya, there is no best கும்பகா லைக் கேவல கும்பகா அப்படிங்கிறது இந்த சூத்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. முத்திரைகள் அடையோக பிரதிபில 10 முத்திரைகள் அவருடைய பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கேரண்ட சங்கீதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முத்திரைகளுடைய எண்ணிக்கை மொத்தம் 25 பெயர் கொடுத்திருக்காங்க. ஆனால் விளக்கமாக சொல்லப்பட்ட முத்திரைகள் என்பது 16 முத்திரைகளுக்கு மட்டுமே அவர்கள் வந்து விளக்கி சொல்லிவிட்டாங்க. அதனால இது வந்து மகா முத்ரா, நாபவ முத்ரா, உட்டியான பந்தா, ஜாலந்தர பந்தா, மூல பந்தா, மகா பந்தா, மகா பேத முத்ரா, கேச்சரி முத்ரா, விபரீத கரணி முத்ரா, யோனி முத்ரா, வஜ்ரோனி முத்ரா, சக்தி சாலன முத்ரா, தாடகி முத்ரா, இந்த மாதிரி வந்து 25 முத்திரைகள் கேரண்ட சமீதையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து 16 முத்திரைகள் மட்டுமே வந்து ஒரு முத்திரை எப்படி பண்றது அப்படிங்கிறத கேரண்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது வந்து கேரண்ட சமீதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், முத்திரைகளை பத்தின டீடைல்ஸ். அடுத்தது ஹட்டரத்னாவளியில மொத்தம் 10 முத்திரைகள் சொல்லப்பட்டிருக்குது. மகாமுத்ரா, மகாபந்தா, மகாவேதா, உத்தியான பந்தா, மூலபந்தா, ஜாலந்தர பந்தா, விபரீத கரண முத்ரா, வஜ்ரோலி, சக்தி சாலன முத்ரா அண்டு கேச்சரி முத்ரா. இந்த 10 முத்திரைகளையும் ஸ்ரீனிவாச யோகி வந்து ஹட்டரத்னாவளியில குறிப்பிட்டிருக்காரு. இந்த 10 முத்திரைகளை பற்றி சிவசமீதையில எந்த ஒரு முத்திரையும் இதுல குறிப்பிடப்படலை. சிவசமீதையில முத்ரா அப்படிங்கிறதே சொல்லப்படலை. சித்த சித்தாந்த பத்ததி என்கின்ற இந்த நூல்லையும் முத்திரைகளை பற்றி சொல்லப்படலை. யோக தரங்கினி இதுல வந்து மொத்தம் 5 முத்திரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மகாமுத்ரா, நாபோ முத்ரா, உட்டியான பந்தா, ஜாலந்தர பந்தா அண்ட் மூல பந்தா. இதில் இந்த 5 முத்திரையுடைய பெயர்கள் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே எந்த சாப்டர்ல எத்தனை சூத்திரங்கள் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே சென்ற வகுப்புல பார்த்துட்டோம். அந்த அத்தியாயத்துல போய் பார்த்தோம்னா, அந்த சூத்திரத்துல பார்த்தோம்னா அதற்கான விளக்கங்கள் நாம் அதுல இருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வசிஷ்ட சமீதையிலையும் வந்து முத்திரைகள் பற்றி சொல்லப்படலை. இது வந்து முத்திரைகளை பற்றி இதுவரைக்கும் நாம பார்த்த அனைத்து நூல்கள்ல இருந்தும் இருக்கக்கூடியது. இதுதான் முத்திரைகள் வந்து 10, 25, 10, 1, 1, 5 இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சமீதை இதுல ஒரே ஒரு முதிரை சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அதை நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஒரு முதிரை நீங்க போட்டிருக்கிறோம், சித்த சித்தாந்த பத்தத்தில நோ முத்ராஸ்ன்னு போட்டிருக்கோம். பட் ஆனா ஒரு முத்திரைகளை பத்தி அதுல சொல்லி இருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு சூத்திரத்துல. அதை நான் இப்ப ரெஃபர் பண்ணிட்டு நான் இப்ப சொன்ன கிளாஸ் முடியும் போது நான் சொல்றேன். நான் அடுத்தது பிராணாயாமங்களை பத்தின டீடைல்ஸ். பிராணாயாமத்துல வந்து ஹட்டயோக பிரதீபிகை வந்து 2வது அத்தியாயத்துல 48ல இருந்து 78 சூத்திரங்கள் வரைக்கும் பிராணாயாமத்தை பத்தின டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது அத்தியாயத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. மொத்தம் வந்து பிராணாயாமத்துல ஹட்டயோக பிரதிபிகளை சுவாத்மநாம சூரி வந்து அஷ்ட கும்பகங்கள் அப்படின்னு சொல்றாரு. 8 விதமான கும்பகங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய பெயர்கள் நாம பின்னாடி பார்ப்போம். கேரண்டசம் இதில பிராணாயாமம் என்பது 5வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. 1ல இருந்து 98 சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து 8 பிராணாயாமங்களை அவர் ஒத்துக்கிறாரு. அட்டரத்னாவளியில 2வது அத்தியாயத்துல 6ல இருந்து 31 சூத்திரம் வரைக்கும்
அவர் வந்து 9 பிராணாயாமங்கள் சொல்றாரு. 8+1 அப்படின்னு சொல்லிட்டு 9 பிராணாயாமங்களை 9ஆவதா ஒண்ணு அவர் அடிஷனலா ஆட் பண்றாரு. சிவசம்ஹிதையில வந்து செகண்ட் சாப்டர்ல 22ல இருந்து 83 சூத்திரங்கள் வரைக்கும் சொல்றாங்க. பட் இதுல வந்து பிராணாயாமத்தினுடைய பெயர்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுல குறிப்பிடப்படலை. நாடி சுத்தி மாதிரி இருக்காங்க. பட் அது பண்ணுகின்ற பொழுது என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கிறத பத்தி அது வந்து 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அது யூ டிடன்ட் கிவ் த நம்பர் ஆஃப் பிராணாயாமாஸ் எனிமரேட் பண்ணல அவரு. ஆனால் அவஸ்தைகள் பிராணாயாமம் பண்ணும்போது அதனுடைய ஒரு ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்லியிருக்காரு. பட் ஜஸ்ட் நாடி சுத்தி மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான் அதை பொறுத்த வரைக்கும். அதே போல சித்த சித்தாந்த பத்தி செகண்ட் சாப்டர்ல 35ல ஒரே ஒரு சூத்திரம் மட்டும் இந்த பிராணாயாமம் நேம் மட்டும் சொல்லியிருக்காங்க சித்த சித்தாந்த பதிப்பில. யோக தரங்கினில செகண்ட் சாப்டர்ல 1ல இருந்து 21 சூத்திரத்து வரைக்கும் 3 பிராணாயாமத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. வசிஷ்ட சம்ஹிதால 3rd சாப்டர்ல 1ல இருந்து 34 சூத்திரங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு பிராணாயாமத்தை பத்தி. அந்த எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அவர் சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு பிராணாயாமத்தை மட்டும் அவர் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. இத்தனை பிராணாயாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு வசிஷ்ட சம்ஹிதால. ஹடயோக பிரதீபிகையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிராணாயாமங்கள் சூரிய வேதனை, உஜ்ஜயி, சீத்காரி, சீதளி, பஸ்திரிகா, பிராமரி, மூர்ச்சா அண்ட் பிளாவனி. ஒன்ன நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த நூல்களுமே வந்து நாடி சுத்தி பிராணாயாமத்தை அவங்களுடைய இதுல இன்க்ளூட் பண்ணல. நாமெல்லாம் பயிற்சிகள் கொடுக்கின்ற பொழுது நாடி சுத்தி பிராணாயாமத்தை நம்ம சொல்றோம். பட் ஆனால் அவர்கள் எல்லாம் வந்து நாடி சுத்தி பிராணாயாமம் என்பது கும்பகத்துக்கான ப்ரிப்பரேட்டரி பிராக்டிஸா தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. நாடி சோதனை பிராணாயாமம், நாடி சுத்தி பிராணாயாமம், இல்ல அனுலோம விலோம பிராணாயாமம், இவைகள் எல்லாமே ப்ரிப்பரேஷன். எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 8 கும்பகங்களை பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி அதை பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலயுமே நம்ம நாடி சுத்தி பிராணாயாமத்தை நம்ம பார்க்க முடியாது, நேமா நம்ம பார்க்க முடியாது. அந்த வகையில ஹடயோக பிரதீபிகையில சுவாத்மநாம சூரி, சூரிய வேதனை, உஜ்ஜயி, சீத்காரி, சீதளி, பஸ்திரிகா, பிராமரி, மூர்ச்சா அண்ட் பிளாவினி அப்படிங்கிற இந்த 8 அஷ்ட கும்பகங்களையே சொல்லியிருக்காரு. கேனண்ட சம்ஹிதையில வந்து அவர் கொடுத்திருக்கிற நேம் வந்து சகித பிராணாயாமம், சூரிய பேதனா, உஜ்ஜயி, சீதளி, பஸ்திரிகா, பிராமரி, மூர்ச்சா அண்ட் கேவலி அப்படிங்கிற பிராணாயாமங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 5th சாப்டர்ல எந்தெந்த சூத்ராஸ்ல இருந்து எந்தெந்த சூத்திரங்கள் வரைக்கும் இந்த பிராணாயாமம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேங்க. சகர்ப்ப பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து வித் மந்த்ராஸ், நிகர்ப்ப பிராணாயாமம் அப்படிங்கிறது வித்தவுட் மந்த்ராஸ் அப்படிங்கிறது. இது கேனண்ட சம்ஹிதையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சகித பிராணாயாமத்துக்கு முன்னாடி போற பொழுது சமான பிராணாயாமம், நிர்மாண பிராணாயாமம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது. பட் அதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ல வருமா என்னமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. சமான பிராணாயாமம் அப்படிங்கிறது பூராமே வந்து இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் மாதிரி சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அதே போல நிர்மாண பிராணாயாமம் அப்படிங்கிறது நம்மள இந்த 6 வகையான ஷட்கர்மா பயிற்சிகளுக்கு வந்து அவரு நிர்மாண பிராணாயாமம்னு சொல்லியிருக்காரு. நாடி சோதனம் அப்படிங்கிறது 2 வகையில் நடத்தப்படும். ஒன்று பிராணாயாம பயிற்சியின் மூலம் நாடி சுத்தம் செய்வது, அது வந்து நுட்பமான கழிவுகளை போக்கக்கூடியது. அதே போல நாடிகள்ல இருக்கக்கூடிய பருமனான கழிவுகளை போக்குவதற்கு நாம வந்து சட்கர்மா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்கர்மாவை நான் ஏற்கனவே முதல் சாப்டர்ல நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் கேரண்டர் வந்து அவருடைய 5வது அத்தியாயத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த 47வது சூத்திரத்துக்கு முன்னாடி இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சகர்ப்ப பிராணாயாமம் அப்படிங்கிறது இதுக்கு மந்திரங்களோட சொல்லப்படுவது. நிகர்ப்பம் அப்படிங்கிறது வந்து மந்திரங்கள் இல்லாமல் சொல்லப்படுகின்றது. இது வந்து சகித பிராணாயாமம். சகித பிராணாயாமம் முடிச்சுட்டு சூரிய பேதனா, உஜ்ஜயி, சீதளி, பஸ்திரிகா, பிராமரி, மூர்ச்சா, கேவலி அப்படிங்கிற இந்த பிராணாயாமங்கள் எல்லாம் 5வது அத்தியாயத்தில் 8 வகையான கும்பகங்களை அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து கேரண்ட சம்ஹிதால சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. Explain in English also.
Just like only I'm just giving only the names, madam. Just I'm only giving the names. So Hataratnavali Pranaya, Hataratnavali there is he gives totally 9 pranayamas. Bastrika, Brahmari, Surya Vedana, Ujjayi, Sitali, Sitkara, Murcha, Kavali, and there is another pranayama he says like Bhujanga Karani. That is the one he adds one more pranayama as a 9th pranayama called Bhujanga Karani, the name of the pranayama. Bastrika, Brahmari, Surya Vedana, Ujjayi, Sitali, Sitkari, Murcha, Kevala, and Bhujanga Karani. This is the 9th pranayama he adds Srinivasa Sastri. Siva Samhita, they didn't give any details about the specific pranayamas, but he says technique like an Nadi Shodhana. But he didn't mention any name for that. Whereas he gives very detail about what are all the signs and symptoms will be seen during the pranayama, like Arambha Avastha, Ghata Avastha, Parichya Avastha, and Nispatti Avastha. There are the 4 stages. Each stage is how the person will feel. What are all the signs and symptoms he feels physically, mentally, those things has been very detailedly explained in this Siva Samhita regarding the pranayamas. Uh, Arambha Avastha where is the, like when we do the pranayama, Kaniyasi Kavet Svetaka Kampo Bhavati Madhyame Uttame Sthanam Apnoti, as Hatayoga Pratipika says, there is a perspiration when it comes in the middle stage, there will be the tremor in the body. Such things have been explained very detailedly in Siva Samhita. This is about the pranayama details as far as the Siva Samhita text concerned. But no name has been given, only this avastha. Even you can see in the practices, there are some questions about the avasthas. In the unit 5, syllabus unit 5, we can see the 4 stages and avasthas. You can see the 4 avasthas, something like this, it has been given. Such a things has detailedly explained even in Siva Samhita also. Next, Siddha Siddhanta Paddhati, there is no pranayama mentioned detail about names, but he says the Rechaka, Puraka, and Kumbhaka, and there is another term used by Siddha Siddhanta Paddhati, the Goraksha uses for the Kevala Kumbhaka. He says that Sankata Karana. He used the Kevala Kumbhaka, another term is called Sankata Karana, which was unique term given in Siddha Siddhanta Paddhati. If anybody asks what is the another name given for Kevala Kumbhaka in Siddha Siddhanta Paddhati, so we can use this name Sankata Karana. Just you need to remember. The Rechaka, Puraka, Kumbhaka, these things, it's very familiar for us. Whereas Sankata Karana, it's a very unique name given in Siddha Siddhanta Paddhati. The next one is Yoga Tarangini. Regarding the pranayama, second chapter, 4th and 5th sutras talks about this. There is no any specific pranayama details, but again the Ladi should be like Nadi Shodhana pranayama, but the Puraka, Kumbhaka, and Rechaka. But here he gives 3 stages, like Adama, Madhyama, and Uttama stages. Something like he gives the enumerates the ratio proportions. In the lower stage, 12, Puraka, Antar Kumbhaka 16, and Rechaka is 10. Then it is double the time. In the middle stage, 24 seconds inhalation, 32 seconds
retention and 20 seconds exhalation. The advanced stage is triple the time. It's 36 inhalation, 48 retention, and 30 exhalation has been. He gives the numbers. He gives the ratio proportions in his second chapter, fourth and fifth sutras. Yoga Tarangini text details about this kubakas with the proportion. It's called the lower stage, Adama, Madhyama, and Uttama. There are the three stages has been stated in Yoga Taramini regarding the pranayamas. Vasishtha Samhita, he says only the Nadi Shodhana pranayama, but he didn't give any different names like Abhramari Ujjayi, Murcha Plavini, Sitali Sitkari Ujjayi, no such a pranayamas. He gives only Nadi Shodhana pranayama and the techniques. It's about Vasishtha Samhita talks about the pranayamas. Next, we move to the pranayama. We move to the what are all the Hatha Yoga text talks about the Shatkarmas or the Kriya, the so-called Shodhana Kriya. As far as different text concerned, Hatha Yoga Pradipika talks about the Shatkarma in the second chapter, from Sutras 21 to 47. He accepts 6 techniques, like the Shodhana Kriyas are 6 in numbers. Gheranda Samhita, first chapter, Sutras from 12 to 60, he also accepts the 6 Shatkarmas. Hatha Ratnavali, first chapter, 26 to 60 Sutras, numbers, he accepts 8 Shatkarmas. He is the only one who talks about the Ashtakarma. Siddha Siddhanta Paddhati, they didn't talk about any Shatkarmas. Asiva Samhita, Siddha Siddhanta Paddhati, 6th chapter, just he gives only the names. 89 and 90 sutras talks about the names of the 6 purificatory process. Yoga Tarangini and the Vasishtha Samhita, they didn't talk anything about Shatkarmas. These are all the sutras and text which chapter talks about this. So Hatha Yoga Pradipika talks about the Shatkarma. They are the Dauti, Basti, Neti, Trataka, Nauli, and Kapalapati. These are all the things as stated in Hatha Yoga Pradipika, 6 Satkarmas. Next, Gheranda Samhita is the very detailed information given about the Shatkarmas. Okay, Gheranda Samhita accept the 6 Satkarmas like Dauti, Basti, Neti, Nauli, Trataka, and Kapalapati. The classification for the Dauti, again it divided into 4 classification like Antar Dauti, Danta Dauti, Hrit Dauti, and the Mula Shodhana. Again, the Antar Dauti divided into Vatasara Dauti, Varisara Dauti, Vannisara Sauti, and Bahiskrita Dauti. These are all the different terms. Vatasara Dauti and Vannisara Dauti, Varisara Dauti, Vari means the water, Vata means the air, whereas the air inhaled through the mouth and then forcefully exhaled through the anus. So that's one of the very advanced technique. Varisara Dauti is something like a Sankha Prakshalna. Again, it is divided into Lagu Sankha Prakshalna and Vili Sankha Prakshalna. Vannisara Dauti is nothing but Agnisara Kriya. Bahiskrita Dauti, where is a very advanced technique where the yogis started to pull their large intestines through the anus and then cleaning. It's called the Bahiskrita Dauti. It's called Antar Dauti. The second one is called Danta Dauti, which is something related with the sense organs, like Danta Mula Dauti, how to clean the teeth, and Jihva Mula, how to clean the tongue, Karna Dauti, how to clean the ears, and the Kapala Rantra,
pressing the place in between the eyebrows, whereas the Bhrumadhya, something like just to press with the index finger. That is what the technique says. There are some other techniques talks about the Kapala Randhra. Take the herb of Bringaraja or Eclipta alba and then squeeze the juice and then take with the thumb and press it against the soft palate in your throat. That can bring the entire all the phlegms which is accumulated in the head region. There are some details has been given in the old scriptures for to clear the Kapala. It's called the Kapala Randhra. It comes under the Danda Dauti. Hridauti, again, it's something. Hrit means very close to the heart. Since we are cleaning the entire stomach, so it's Danda Dauti, Vamana Dauti, and Vastra Dauti. These are all the Dauti Kriyas which talks about which is closer to the heart. Hence, this is classified into Hrit Dauti. Mula Shodhana is something like cleaning the anus, where they used to take where the stem of the turmeric stem, plant turmeric stem, or even they say we can use our fingers. The index finger can be inserted to the anus and then just you can rotate something like these are all the practices as far as the Dauti concerned. So what are all the classification given in Dauti? In Garanta Samhita, we need to know about the Antar Dauti, Danda Dauti, Hrid Dauti, and the Mula Shodhana. Whereas Basti Kriya divided into two, one is called Jala Basti, using the water, and another one is called Suska Basti, dry Basti, without water. This is called the Basti Kriya. And the Neti, again, it's divided into Jala Neti and Sutra Neti. There are some other names has been given like Dukta Neti, using the milk, Madhu Neti, using the honey, Gritaneti, using the ghee, Go Jalaneti, using the cow's urine. Those things has been given as far as the Jalaneti concerned. Whereas Nauli divided into Vamanauli, Madhyamanauli, and Dakshinanauli, there is a one more practices added. It's called the Nauli Chalana. When we practice all these three together, it is called the Nauli Chalana. The Trataka practice is again divided into Jatru Trataka, Jyotir Trataka, and Surya Trataka. Kapalapati is called Vatakarma Kapalapati, Vitkarma Kapalapati, Sitkarma Kapalapati. These are all the three duplication. When what practices we do, Vatakarma Kapalapati, what we usually we practice, like forceful exhalation, passive inhalation, it is called the Vatakarma Kapalapati. There are, you can say Vata Karma or Vata Krama. You can use the Krama also or Karma also. Don't get confused with the term Karma or Krama, both are the same. Vitkrama Kapalapati, it is taking the water through the nose and bringing it through the mouth. Sitkarma Kapalapati is something like drinking the water through the mouth and bringing it to the nose. It's called the Jala Kapalapati. Usually they used to say. This is about the Garanta Samhita talks about these details about the Shatkarmas. Hata Ratnavali, it says the Ashtakarma, that is called the Chakri Kriya. He criticizes the Swatmarama like how the without the Chakri, how he gives the first Kriya as a Chakri Krama, and the second one is Nauli, third one is Dauti, Neti, Basti, and Gachakarani. He divided the Dauti and Gachakarani is a separated one. What is the difference between the Dauti and the Gachakarani? Whereas in Dauti, we induce the vomiting by inserting the finger through the mouth. Whereas Gachakarani, we don't use the finger. Drinking the water and then by without using the finger, like an elephant, we need to throw out the water like a fountain. This one.
And third one, seventh one is called Trataka, and Mastaka Bhranti is nothing but the Kapalapati. The term Kapalapati used in Hatha Ratnavali, it's called Mastaka Bhranti. This is about the Shatkarma practices as far as Hatha Ratnavali concerned. Siva Samhita didn't talk about any Kriyas. Siddha Siddhanta Padhati, he accepts the 6 Shatkarmas, but they gives the different name. Dauti is called Ardoli, Basti is called Bahuli, Neti is called Drashtasana, Trataka is called Ghanti, Kapalapati is called Vasan, and Nauli is called Naulika. These are the different names given in Siddha Siddhanta Padhati as far as the Shatkarma concerned. Yoga Tarangini and Vasishtha Samhita, they didn't talk about any purificatory process. This is about the Shatkarma practices as far as the Hatha Yoga practice is concerned. So this is about the Hatha Yoga text, and then details about as far as the different Hatha Yoga text, what it gives, which number, which sutras, and how many chapters. These things. So do you have any more questions regarding? Thank you, sir. யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க சாரை கேட்டுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம் தாராளமா. In Heredna Samhita, types of neti, can you please tell me, sir? Sorry, I didn't hear you clearly. In Heredna Samhita, sir. Yes. Can you tell me the types of neti, sir? Types of? Neti. Neti. Yes. Gheranda Samhita? Yes. There are 2 types of neti. First one is Jalaneti and Sutra neti. Second one is called Sutra neti. Yeah. And just now. Sorry, your voice is not clear, madam. Jalaneti and Sutra neti. 2 types of neti, no, sir? Yes. And Dhruv. Hello. Another 3 types you said, no, sir? No, there are that can be done, but they didn't explain about those things. Okay. Like a madhuneti, using the honey, using the ghee, those things were practiced in olden days. Nowadays they are not practicing, but that is not for the examination point of view. Okay, I was telling this is not for the examination point of view, just you get it know, because there are some places they may ask, using the honey, what it is called. If they ask such questions, you must know these things. For honey, what will say, sir? Sorry? For honey. Madhuneti. Madhuneti. Next one, for ghee, sir. Hello? For ghee, sir. Hello, your voice is just like a echoing, very echo for me. Hello? Hello? No, sir, I am asking for ghee, sir. For ghee, Drupadi. Ghee, okay. It's called Ghritaneti. Somebody is asking Mastaka Bhranti. Mastaka Bhranti is nothing but Kapalapati. Okay.
what we call it as a Kapalapati, it's called Mastaka Pranti, explained in Hatha Ratnavali text. We say the active exhalation and passive inhalation. Such practices is called Mastaka Pranti. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் சித்தாந்த பதாதியில கிரியாஸ் இருக்கு இல்லைங்களா? சித்தாந்த கிரியாஸ்ல ஆமா சார் கிரியாஸ்ல தௌத்தி பஸ்தி நேத்தி இருக்கு. அதுக்கு நேம் வந்து இந்த பக்கம் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் பிராக்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குமா? பயிற்சிகள் எல்லாம் ஒண்ணுதான். அவங்க வந்து வேற டீடைல் எதுவுமே கொடுக்கல. இந்த பயிற்சிகள் பேர் இவ்வளவுதான், பேரை மட்டும் அவங்க மாத்தி கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். பட் they didn't explain anything about the ஷட்கர்மாஸ். ஷட்கர்மாவை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கக்கூடிய நூல்கள் 3 தான். ஒன்னு கேரண்டி சமிதே தான் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. வேற ஹடயோக பிரதீபிக்கையில ஸ்வாத்மராஜன் சொல்லி 6 மட்டும் சொல்றாரு வேற இத டீடைலா. ஹட ரத்னாவளியில அவர் 8 பயிற்சிகளை பத்தி சொல்றாங்க, அவ்வளவுதானே தவிர வேற எந்த நூல்களும் வந்து டீடைல்ஸ் எதுவும் சொல்லல. அவங்க வந்து வெறும் பேர் மட்டும் தான் மாத்தி சொல்லியிருக்காரு அவரு. ஓகேங்க சார். சார் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார். சார் இப்போ இந்த பிராக்டிஸ் எல்லாமே ஒரே மாதிரி பிராக்டிஸ் தான் வருங்களா, இல்ல மாறி மாறி? அதே யோகா பிரதீபிகால தௌத்தினா அதே மாதிரி தான், அதே ரத்னாவளி சேம் பிராக்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான்? எல்லா பிராக்டிஸும் ஒரே மாதிரி தான். ஓகே. இந்த கஜக்கரணி அப்படிங்கறது மட்டும் அது எப்படிங்க சார்? கஜக்கரணிங்கிறது வந்து அதாவது வமனம் அப்படின்னு சொன்னால் வாந்தி. வாந்தி எடுக்கிறதுக்கு நாம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம் பிராக்டிக்கலா. நூல்கள் எல்லாம் வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண கூடாது, குடிக்கணும், குடிச்சிட்டு வாந்தி எடுக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஏன் அது கஜக்கரணி அப்படின்னு வச்சாங்கன்னா, யானை வந்து எப்படி வந்து தண்ணியை குடிச்சிட்டு தொடர்ச்சியா அடிக்கும், கண்டினியூஸா அடிக்கும், அது நிறுத்தி வராது. நாம எடுக்கிற வாமிட்டிங்லாம் அப்படி கையை உள்ள விட்டோம்னா உடனே ஒரு ஸ்ட்ரோக் வரும், அப்புறம் நின்று போயிடும். Whereas in Gajakarani, when we know how to open the sphincters, how to open the like cardiac sphincter open பண்ணி, we need to squeeze the entire stomach. When you squeeze the entire stomach, water started to comes out continuously, like an elephant is throwing the water, like a fountain. The water should come continuously. அதுக்கு பேரு கஜக்கரணி. சார் இந்த திராடகால 3 திராடகா, ஜோதிஷ் திராடகா, சூரிய திராடகா அது இருக்குங்க சார்? ஆமா, அதாவது அதனுடைய திராடகா mainly classified into 2 categories. One is called bahir திராடகா and antar திராடகா. அந்தர் திராடகா அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ளார ஃபோக்கஸ் பண்றது, லைக் தாரணா, தியானா, சச்ச பிளேசஸ் நாம இதை வந்து வாட்ச் பண்ணோம். வேற இப்போ உதாரணத்துக்கு கேனடா சமிதால் நீங்க சமாதி சாப்டர் எடுக்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டா, சமாதியில அவங்க 3 வெரைட்டி சொல்றாங்க. அந்த வெரைட்டில எல்லாம் பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல யூ ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் டுவர்ட்ஸ் யுவர் சக்ராஸ், டுவர்ட்ஸ் அநாகத சக்ரா, டுவர்ட்ஸ் மூலாதார சக்ரா அப்படிங்கலாம். இதெல்லாம் வந்து அந்த திராட்டகத்துல வரும். பட் வேறேஸ் வெளியில பார்க்கக்கூடிய நம்ம இப்போ ஃப்ளேமை வாட்ச் பண்றது, இல்ல ஒரு ஸ்பாட்டை வாட்ச் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பகிர் திராட்டகால வரும். இந்த பகிர் திராட்டகால இப்ப நம்ம பிராக்டிக்கலா வந்து ஒரு ஸ்பாட்டை வாட்ச் பண்ண சொல்றோம், இல்லைன்னா கேண்டில படுத்த வச்சு அந்த தீபத்தை வாட்ச் பண்ண சொல்றோம். அதனால இது வந்து இதெல்லாம் வந்து நான் பிராக்டிக்கலுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பட் இதை பத்தின கேள்விகள் இதுல வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு கேண்டில் வச்சு செய்யற திராட்டகாக்கு என்ன கால அளவு, எது திராட்டகா பாக்குறதுடைய கால அளவு, திராட்டகா பாக்குறதுடைய கால அளவு ஜோதிர் திராட்டகமாக இருந்தாலோ இல்ல ஒரு பாயிண்ட் வாட்ச் பண்றதுக்காக இருக்கக்கூடிய அளவாக இருந்தாலோ 3 நிமிட நேரங்கள் மேக்ஸிமம் வாட்ச் பண்ணலாம். You can stare at the flame a maximum 3 minutes. ஓகே, thank you sir. Thank you sir. வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க சார்ட்ட. உங்களுடைய ஃபீட்பேக்கையும்
அந்த இதுல வந்து chat boxல போட்டுருங்க. So excuse me, sir. Yes. Sir, actually, Siddha Siddhanta Paddhati is related to what are the chapters, sir? Actually, Siddha Related. Siddhanta Paddhati. Yes, sir. There he gives like a 6 chapters, Siddha Siddhanta Paddhati. They already told yesterday, like Anda Pinda Lakshana, and those things has been given. It's relating to human being only, sir. Everything about the Anda and Pinda. Siddha Siddhanta Paddhati text kila. Yes. Right. See, these are all the details about the Siddha Siddhanta Paddhati. Anda Tattva, Pinda Vichara, and how the body is formed, and how it is supported. What are all the things supported by supporting the body substances? And finally, Avatuta means how to reach the Samadhi. What are all the signs and symptoms? Those things has been detailed. All about the Samadhis, but everything is like they use only the different names. These are all the chapters has been given. Okay, sir. Thank you, sir. Now, Thank you, sir. சரி குணாயா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாவே நேற்றை விட இன்னைக்கும் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன், ஒவ்வொன்றுக்கு ஒன்று டிஃபரன்ஸ், இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற டிஃபரன்ஸ் ஃபுல்லாவே நீங்க நல்லா தெளிவா எடுத்து கொடுத்தீங்க. ஓரளவுக்கு டவுட் எல்லாமே எங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்கிறது நமக்கே புரியும். இப்ப ஹதயோகா பிரதிபிகால எத்தனாவது சாப்டர்ல பிராணாயாமம் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இதுல இருந்து எடுத்துக்க முடியும். இப்ப எல்லாமே நீங்க என்ன கொடுத்தீங்கன்னா சொல்லாம கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸாவே நாங்க எடுத்துக்கிறோம். கொஸ்டின் ஆன்சராவே எடுத்துக்கிறோம். I don't know whether the examination point of view இது எவ்வளவு தூரம் பயன்படும் அப்படிங்கிறது தெரியல. But I never appeared the net examinations, or I never gave the classes to the examination point of view people. I gave only for the இல்ல சார், இல்ல கிளியரா இருக்கும். கிளியரா இப்ப கிரியாஸ கேட்டாங்கன்னா அவங்க கேக்குறத கிரியா பழைய கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து பார்த்தாவே தெரியும். அந்த கிரியாஸ்ல பார்த்தா ஹதயோகா பிரதிபிகால எத்தனை கிரியா கொடுக்குறாங்க, அதை வரிசைப்படுத்தி எழுதுங்க சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த நீங்க கொடுத்த 8 கிரியா ஹதரத்னாவளியில எப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம நீங்க தெளிவா கொடுத்துட்டீங்க. அப்ப சித்தாந்த பத்தியில என்ன சொல்றாங்க அப்படிங்கறது நம்ம இது நீங்க கொடுத்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எடுத்து கொடுத்தீங்க. அப்படியே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்காம எடுத்து கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. இப்ப இந்த நம்ம சாப்டர் இது எல்லாமே நாங்க படிக்கும் போது டோட்டலா என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப பழைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், விச் சாப்டர் ஆஃப் த ஹதயோகா பிரதிபிகா டிஸ்கஸ் த முத்ரா அண்ட் தயர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இப்ப நம்ம அழகா சொல்ல முடியும். அது 3rd சாப்டர் அப்படிங்கறது நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும். இப்ப இதுல இருந்து அப்ப இந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேக்குறாங்க. உங்களுக்கு பயன்பட்டா சரி. என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய சிற்றறிவு ரொம்ப நன்றிங்க சார். இப்ப இது மாணவர்கள் இல்ல சார், நீங்க கொடுத்தது எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின் அண்ட் ஆன்சரா தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப அது பழைய கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும். நீங்க கொடுத்தது தெளிவா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு நேரம் வந்து நீங்க தெளிவா எடுத்து கொடுத்தீங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு தெரியல, இந்த புக் எல்லாம் ரெஃபர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு தெரியல. நீங்க ஷார்ட்டா எங்களுக்கு வந்து இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல 1.25 மணி நேரத்துல வந்து நீங்க தெளிவா எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. யோகா மையத்தின் சார்பாக உங்களுக்கு
நன்றியை மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி. மறுபடி ரொம்ப இதனோட நன்றி. தொடர்ச்சி நாளைக்கு வந்து நம்ம பிராக்டிக்கல் யோகா நம்ம இதே மாதிரி நம்ம போயிடலாம். பிராக்டிகல் யோகால தான் என்ன கேள்வி மாணவர்கள் என்ன அனைவருக்கும் மாதிரியான கேள்வி கேட்பாங்கன்னு தெரியல. எனிவே பிராக்டிகல் யோகால நீங்க ஏதாவது கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க். எனிவே ஓகேங்க சார். ஓகே, பேசிக்கலாம். அதுல எல்லாமே ஓகே. நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சார். ப்ரிப்பேர் ஓகே. பண்ணிட்டு மாணவர்களையும் நம்ம படிச்சுட்டு வர சொல்லிடுவோம். நன்றி. போட்டுட்டு நன்றி. அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் அது எல்லாமே இப்ப பாருங்க, நம்ம டவுட் கேட்டோம் இதுல. தௌத்தினா என்ன, அந்த ஜோதி சார் இது தாடகால கேட்டோம். அப்ப அந்த டிஃபரன்ஷியேட் நம்ம படிச்சிருந்தா ஓரளவுக்கு அதை தெரிஞ்சுக்க முடியும். அதுல என்ன ஓகே. ஆன்சர், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. நன்றிங்கய்யா. நன்றி. இவ்வளவு ரொம்ப நன்றி. நேரம் நமக்கு யூஜிசி நெட் கோச்சிங் கிளாஸ்ல வந்து இன்னைக்கு எடுத்து கொடுத்த ஹத யோகா டெக்ஸ்ட்ல எல்லா புக்லயும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒவ்வொன்றிலையும் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுங்கிற தெளிவை எடுத்து கொடுத்த உங்களுக்கு வந்து யோகா மையத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மாணவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்கள் இவ்வளவு நேரம் நமக்காக அமைதியா காத்துக்கிட்டு இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வழக்கம் போல நம்ம உலக நல வாழ்த்து பாடிட்டு இந்த வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. அவங்கவுங்க சேட் பாக்ஸ்ல இந்த செஷன் எப்படி இருந்துச்சுங்கிற சேட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா எங்களுக்கு அடுத்தது வசதியா இருக்கும். ஒரு சிலர் நிறைய பேர் போட்டிருக்கீங்க, இன்னும் போடாதவங்க இதுல சேட் பாக்ஸ்ல எப்படி இருக்குதுங்கிறத நீங்க போட்டுறணும். ஏதாவது டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்க அதுல போட்டுடலாம். அப்பதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு வசதியா இருக்கும். நன்றி. இப்ப உலக நல வாழ்த்து பாடிட்டு முடிச்சுக்கலாங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஊப்புடனே பெருக்கட்டும், பலதொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வை பண்பாட்டை உயர்த்தட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வை நாட்டத்தே சிறக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றிங்கய்யா. இந்த வகுப்பை இன்னையோட நிறைவு பண்ணிக்கலாம்.